வணக்கம். இந்த வீடியோவில் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் வர ஒரு அழகான ஊர் தான் ஆனைக்கட்டி. இந்த ஊர் பார்த்திங்கன்னா கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இது கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு இடம். மற்ற பகுதி திருப்பூர் ஈரோடுக்காரங்களும் இங்கே ரெகுலராக விசிட் பண்ணுற ஒரு அழகான ஊர். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்க ஒரு இயற்கையான பகுதி. இங்கே நிறைய ரெசார்ட்ஸு அப்புறம் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் அந்த ஆனைக்கட்டியோட சுற்று வட்டார பகுதிகளை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூட்டு ரொம்ப பசுமையாக இருக்குங்க. இப்போ சம்மரு இன்னும் இது ஸ்டார்ட் ஆகலை. ஆனாலுமே இந்த சம்மருக்கே இந்த ஏரியா ரொம்ப பசுமையாக இருக்குது. இந்த வெயில் காலத்துலேயுமே அப்போ இன்னும் மழை காலத்தில் இன்னும் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. தென்மேற்கு பருவமழையெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நிறைய காஃபி ஷாப்பு ஹோட்டல் எல்லாம் இருக்குது. ஆனால் வெல் ப்ரொடக்டடு உள்ளே ஃபென்ஸ் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் சரியாக பண்ணலைன்னா யானை காலி பண்ணிடும். கிளைமேட்டு அப்படி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சம்மர்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குங்க. அவ்வளோ இது ரீசெண்டாக 2-3 வாட்டி மழை பெஞ்சுது, நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள் வியூவை. ஆனைக்கட்டி போகிற வழியில் இன்னும் ஆனைக்கட்டியே போகலை. ஆனைக்கட்டி கொஞ்சம் முன்னாடி அப்படியே அந்த பள்ளத்தாக்கில் நிறைய அங்கங்கே பங்களாலாம் இருக்குது. அதெல்லாம் ரெசார்ட்டாக என்னன்னு தெரியல. இங்கே ஒரு ரெசார்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாம் இன்னும் பண்ணி இப்போ தான் செட்டப் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த பள்ளத்தாக்கு கீழே நிறையா தென்னந்தோப்பு இருக்குது, வாழை மரம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பயிர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அழகழகான பங்களாக்கள் இருக்குது. ரெசார்ட்டாக இருக்குது, இல்லைன்னா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கும். செம்ம வியூங்க, சூப்பராக இருக்குது. இந்த பள்ளத்தாக்கு மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. நமக்கு ஏன்னா கண்டிப்பாக இந்த ரூட்டில் வர்றவங்க கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பார்ப்போம். ஆலமர மேடு உள்ளே வர ரொம்ப பார்க்குற இடம் போகிறாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்மையாக இங்கே தென்னந்தோப்புலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஆலமரம் மேடு பஸ் இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மேடு பழமுமா ரொம்ப சூப்பராக இருக்கு. ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய நாயக்கம்பாளையம் ஒன்றியத்து கீழே வருது போலங்க. இந்த ஊர் சின்ன ஜம்புக்கண்டி. நிறைய மலை கிராமங்கள் இருக்கு. ஆனால் எல்லாமே இங்கே நிறைய கமர்ஷியல் ஆயிடுச்சு. உள்ளவே வெறும் ரெசார்ட்ஸாக இருக்கு. கோயம்புத்தூர் மக்கள் வீக்கெண்டானா இங்கே கிளம்பி வந்துடுவாங்க போல. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா வர வழியில் இந்த ஆனைக்கட்டி முன்னாடி ஊர் அந்த மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. எல்லா கடைகளும் பக்கத்தில் இருக்கிற தோட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக யானை நடமாட்டம் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கிற பகுதி போல் எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ரோடு அப்படியே ஜிக்ஸாக்காக போகுது, வளைஞ்சி மேடு பள்ளம் எல்லாம். ஆனால் ஸ்மூத்தாக இருக்குது ரோடு. கிளைமேட்டு அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த ரியல் இது இப்போ தான் தெரியுது.
பாருங்கள், இங்கேருந்து கணுவாய் வந்து 11 கிலோமீட்ரு. இந்த பள்ளத்தாக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த தடாகம் தாண்டிட்டாலே ஃபுல்லாக பள்ளத்தாக்குகளாக இருக்குது. காட்சியாக ஆனால் அனிமல் கிராசிங் சொன்னுங்க நிறையா. இங்கே வந்து யானை தான் இங்கே பெரிய செலிப்ரிட்டி போல். பாருங்க எவ்வளோ அருமையான வியூ. அப்படியே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே தான் தடாகம் பகுதியில் இருக்கிற அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோயில் எங்கே இருக்குன்னா படிதாங்க. இங்கே ரோடெலாம் இல்லை, நடு மலையில் இருக்குங்க. அங்கே பாருங்க. ஸோ முருகர் வந்து பாதி மலையில் இருக்கார். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அனுவாவி, மருதமலை, இன்னும் வேறு என்ன முருகன் கோயில் இருக்குதுன்னு தெரியல. அங்கே இருக்கார் முருகர். சூப்பராக இருக்குது லொக்கேஷன். சுற்றி மலை, நடுவில் அழகாக கோயில். முன்னாடி வந்து கோயிலுக்கு இந்தாண்ட ரைட் சைடு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. பட் அது கேட் பூட்டி இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோயில் தான் பார்த்தீங்கன்னா அனுவாவி முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நான் போயிருந்தப்போ ஏதோ சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் உள்ளே போக முடியல. ஆனால் மற்ற எல்லா டைமுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ஆனைக்கட்டி போகிற வழியில் தடாகத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த கோயில் அனுவாவி முருகன் கோயில், இந்த ஆஞ்சநேயர் கோயிலையும் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஆனைக்கட்டி போகிறவங்க இந்த முருகன் கோயிலையும் பாருங்கள். நான் வந்து ஆனைக்கட்டிக்கு சும்மா ரேண்டமாக தான் போயிருந்தேன். ஃபஸ்ட் டைம் போயிருந்தனால எனக்கு இது பிளேஸ் எல்லாம் எதுவும் சூஸ் பண்ணி போகல. ஆன் தி வேல அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரேண்டமாக வந்தது தான். நெக்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ப்ராப்பராக இன்னும் என்னென்ன பிளேசஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம். நிறைய ரெசார்ட் இருக்குது. ரொம்ப பசுமையான சூழலில் அமைதியான ஒரு ஊருங்க. தமிழ்நாடு கேரளா பார்டரு. ஸோ இன்னும் வந்து அந்த இயற்கை மரமாக அப்படியே இருக்குது. கண்டிப்பாக ஆனைக்கட்டி வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. பக்கத்தில் இருக்கிற திருப்பூர், ஈரோடுக்கார மக்களும் வந்து இந்த ஏரியா வந்து ரெகுலராக விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.